ஓம் நம சிவாய. ஈரோட்டில் விஜய் அவர்கள் பெரியாரை பற்றி நல்லா ரொம்ப பில்டப் பண்ணி பேசியிருப்பார். ஏன்னா அந்தந்த ஊரில் போயினா அந்தந்த ஊரை பற்றி பேசினா மக்கள் கை தட்டுவாங்க. அது என்ன ஃபேமஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்குவார். பெரியார், அவர் தான் நம்ம தந்தை பெரியார், அவர் தான் நெம்பு கோலாங்க, கடப்பாறையாங்க, ஈரோட்டோட கடப்பாறையாம். அவர் இல்லைன்னா அந்த ஈரோடே இதாக இருந்திருக்குமா? அவரை பற்றி அவருக்கு சரியாக இன்னும் தெரியலை போல இருக்குது. சில கட்சி அவரை பெரிய ஒரு ஆளாகவே நம்ம ட்ரீட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வயசான காலத்தில் அவர் ஒரு சொத்துக்காகவும் வாரிசுக்காகவும் கடைசி காலத்தில் வயசான காலத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டவர். அவருக்கு இவரை பில்டப்பே தேவையில்லை. அவரை காட்டிலும் நிறைய பேர், அதாவது இவர் சொல்லிப்பார், இவர் தான் இந்தியாவிலேயே வகுப்பு அதை இட ஒதுக்கீடு இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. முத்தையா முதலியார்னு இருப்பாங்க. அவங்க தான் இந்த இதை ஃபஸ்ட்டு வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணவங்க. அதுவும் இது பிரிட்டிஷ் காலத்தில் இதுக்கு முன்னாடியே. அதனால் யார் என்ன தெரிஞ்சுட்டு பேசுங்க விஜய் அவர்களே. ஏற்கனவே டிஎம்கே பெரியாரை வச்சுக்கிட்டுருக்கு. நீங்களும் இப்போ பெரியாரை சொல்கிறீங்க. உங்களுக்கு எது தான் உங்களோட கொள்கை? எல்லாரையும் எடுத்துக்கிறீங்க. மாநாட்டில் எம்ஜிஆர் இல்லை, இப்போ அண்ணா இல்லை. அடுத்த மாநாட்டில் எப்படின்னா எம்ஜிஆர் அண்ணா ஃபோட்டோ வச்சுக்கிறீங்க. நீங்கள் எந்த கட்சிங்கிறத தெளிவாக புரிஞ்சு நடந்துக்கோங்க. பழைய ஆளுங்களோட தலைவர்களே நீங்கள் எடுத்துக்கிறீங்க.